இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டில் நாய்க்கடி அதிகரித்து வரும் நிலையில் வளர்ப்பு நாய் கடித்தாலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழக பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அதிகரிக்கும் ஸ்கிராப் டைபஸ் நோய் பாதிப்பை தடுப்பதற்காக வழிமுறைகளையும் விளக்கியிருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 2023 4,40,000 இருந்த கடி தற்போது 4,79,000 உயர்ந்திருக்கிறது. இதற்காக தமிழக பொது சுகாதாரத்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் சாரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த நாய்க்கடி என்பது அதிகரித்தே வருகிறது. குறிப்பாக மருந்துகள் அனைத்து ஆரம்ப சுகாதாரங்களிலும் மருந்துகள் தயாராக இருக்கிறதா சார்? நீங்க சொன்ன மாதிரி நாய்க்கடிகள் நம்பர் ஏறிட்டு தான் இருக்கு. இப்ப கடந்த வருஷம் 4.7 லட்சம் அளவுக்கு நம்பர் வந்திருக்கு. இதுக்கு உண்டான தடுப்பூசிகள் ஆரம்ப சுகாதார நிலை அளவில் நம்ம கிட்ட எல்லா பிஹெச்லயும் மினிமம் 20 வயல்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்திலையும் 24 ஹவர்ஸ் நம்ம பிஹெச்ல போனீங்கன்னா அந்த மினிமல் டோஸ் கொடுத்துருவோம். எங்களோட வேண்டுகோளை என்னன்னா, இந்த மாதிரி இருக்க சொல்லும் போது இதுக்காக விட்டுடாம ஈவன் அது பெட்டாக இருந்தாலும் தயவு செய்து வேக்சினேஷன் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்கு. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சரியா பண்ணாதால் தான் நம்ம நிறைய இடத்துல டாக் பாப்புலேஷன் ஒரு அன்கண்ட்ரோல்டா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டாக் தான் அதுக்கு போதுமான அளவுக்கு ஃபுட்டு கிடைக்காத போதோ இல்ல அது ஒரு த்ரெட்டா எதிர்பார்க்கும் போது தான் இந்த சேசிங்லாம் நடக்குது. இதனால ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் கூடுதல் நடக்க வாய்ப்புகளும் உண்டு. மற்றொரு விஷயம், இந்த ஸ்கிரப் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் தற்போது காய்ச்சல் அதிகமா இருக்குது. எதனால, எந்த வைரஸால் உருவாகுது? இது புது வகையான வைரஸ் கிருமியா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய பாக்டீரியாவா சார்? ஓகே, ஸோ நம்ம பொது சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த டிசீஸ் சர்வீலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம தொடர்ந்து பண்ணிருப்போம். அதாவது எந்த பகுதியில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத தொடர்ந்து கண்காணிப்போம். ஸோ அந்த மாதிரி சர்வீலன்ஸ் பண்றது தான் இந்த ஸ்கிரப் டைபஸ் சொல்லுவோம். இது ஏற்கனவே உள்ள பிரச்சனை தான். ஸ்கிரப் டைபஸ்ன்றது ஒரு ரிக்கெட்சியான்ற ஒரு பாக்டீரியாவால் வர்றது தான். இது சாதாரண ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்னன்னா, ஒரு காலத்தில் இது வெறும் அந்த புஷ்ஷஸ் சொல்லுவோம். ஸோ அந்த செடி கொடிகள் இருக்க அந்த புஷ்ஷஸ்ல உள்ள அந்த ஒட்டுண்ணிகள், டிக்ஸ் அண்ட் மைட்ஸ், அதுலேருந்து தான் ஹியூமன் பீயிங் இன்ஃபெக்ஷன் வந்தது. இப்போ ஏன் இது நம்ம போக்கஸ் பண்றோம்னா, இது சாதாரண இன்ஃபெக்ஷன் தான். இதுவும் ஒரு செல்ஃப் லிமிட்டிங் தான். இதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் நம்மகிட்ட முழுமையா இருக்கு. ஆனால் என்னன்னா, ஒரு சில நேரங்களில் இந்த ஸ்கிரப் டைபஸ் கர்ப்பிணி தாய்மார்களை அஃபெக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சீரியஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் போக்கஸ் பண்றோம். இன்னொன்று இது அவாய்டபிள். ஸோ அந்த புஷ்ஷஸ், முள் புதர்கள்லாம் இருக்கிறத நம்ம போறதை குறைக்கலாம். போயிட்டு வந்த பிறகு ஏதாவது ஒட்டுண்ணிகள் இருக்கான்றதையும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சுத்தப்புறத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இது வராமையே நம்மளால தடுக்க முடியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதியில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அது காரணம் என்ன சார்? ஸோ ரெண்டு விதமா யோசிச்சிருக்கோம். ஒன்னு புஷ்ஷஸ் தான். முன்னாடி பெரிய அளவுல காட்டுக்கள் அந்த மாதிரி இல்லாம இப்ப சின்ன சின்ன புஷ்ஷஸ்ல இந்த மைட்ஸ் வருது. இன்னொன்னு இப்ப என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய பேர் வனங்களை நோக்கி போகும்போதும் அங்கிருந்தும் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு ஈவன் அக்ரிகல்ச்சர்லயே, சபர்பன்ல இப்ப அக்ரிகல்ச்சர் நடக்குது. இந்த இயர்லி பிளான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் இந்த மாதிரி பாக்டீரியா வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சுற்றுப்புறத்தை சுகாதாரமா கிளீனா வச்சுக்கிட்டோம்னாவே இதுல இருந்து நம்மளால வராம தடுக்க முடியும். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.